இந்த வாரம் குக் வித் கோமாளியில் இம்யூனிட்டி பேண்டை ஸ்ருத்திகா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ரெசிபி தான் மஷ்ரூம் வாலவாண்ட் அண்ட் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பும். வாலவாண்ட் அப்படின்றது நார்மலான பப்ஸ் மாதிரி தான் இருக்குங்க. உள்ளார மட்டும் கொஞ்சம் ஹோல் மாதிரி பண்ணி அதுக்குள்ளார ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க. நார்மல் பப்ஸில் வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு மடிச்சிருவோம். பட் இதில் நடுவில் ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மேட்டில் கொஞ்சமாக நான் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறத 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்றையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது இது 2த்தையும் வச்சு நம்ம அந்த பஃப் பண்ணுறதுக்கான ஷீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக மேலே தேய்க்க முடியும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே போட போகிற ஷீட் வந்து இதோட ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது மேலே அந்த செகண்ட் ஷீட் தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் சேர்த்துட்டேன். இது மேலே இன்னும் கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சுக்கலாம். மேலேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதே மாதிரி கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக அந்த மைதா மாவு இருக்குல்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இதை மடிச்சுக்கலாம். மேலேருந்து ஒரு மடிப்பு, அதே மாதிரி கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாகும், அடுத்து நம்ம தேய்க்க முடியும். இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபஸ்ட்லேருந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து பண்ணுறோம்ல, அப்போ தான் நமக்கு அந்த பப்ஸில் இருக்க லேயர்ஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். கடையில் பார்த்திங்கன்னா டால்டா வச்சு பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நல்லா பட்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே மைதா போட்டுட்டு நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம்ல, அதே மாதிரி தான் மடிக்கணும். இந்த இடத்துலையுமே நீங்கள் பட்டர் தேய்ச்சிட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போ இதை திருப்பி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்கணும். நீங்கள் ஜிப்லாக் பேக் அப்படி இல்லைனா கிளிங் ரேப் ஏதாவது யூஸ் பண்ணி இதை நல்லா மடித்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கடைசியாக நான் திருப்பி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஸ்டார் ஷேப்பில் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு வந்து ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷோவில் வந்து ஸ்டார் ஷேப்பில் வச்சு பண்ணாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டார் ஷேப் தான் ட்ரை பண்ண போகிறேன். மொத்தமாக எனக்கு 6 ஸ்டார் வேணும். 6ல் வந்து 3 வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாராக எடுத்துக்கோங்க. மீதி 3க்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் வந்து ஸ்டார் ஷேப் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சின்ன ஸ்டார் வந்து உள்ளே கிடைக்கும். நம்ம இந்த சின்ன ஸ்டார் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதில் அவுட்டர்லேருந்து வந்துச்சுல, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ருதிகா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்டாரே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு நல்லா லேயர் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் நாம் ஒரு பெரிய ஸ்டார் வச்சு அதுக்கு மேலே நம்ம இப்போ கட் பண்ணி கையில் வச்சுருக்கேன்ல, இதை மேலே வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஹாலோ ஸ்பேஸ் நடுவில் வரும், அதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 3 பெரிய ஸ்டார் கட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்டில் வச்சுட்டு லைட்டாக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே இருக்க பார்ட் வந்து ரொம்ப பெருசாக எழும்பி வராது. ஸோ கீழே இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எக்கை வந்து அடித்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மைதா பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எக் அடித்து வச்சுருக்கேன், அதனால் அதை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன்.
இதுக்கு அடுத்து நாம் ஸ்டாரோட அவுட்டர் ரிங் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை எல்லாத்தையும் எடுத்து இது மேலே வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நிறைய ஸ்டாரை ஒன்று ஒன்று அடுக்கி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு அவுட்டர் ரிங்கை ஒரு ஸ்டார் மேலே வச்சுட்டேன். அதே மாதிரி மிச்சம் இருக்க ஒவ்வொரு அவுட்டர் ரிங்கையும் ஒரு ஸ்டார் மேலே வச்சிடுறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணிக்கோங்க. எக் வச்சு மேலே தடவும் போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக அந்த கோல்டன் கலர் சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் மோடில் பேக் பண்ணால் நம்மளோட வாலவான் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் அவன்லேருந்து எடுத்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அண்ட் அந்த மேலே இருக்க கலர் பாருங்கள், செம்ம கோல்டனாக சூப்பராக கிடச்சிருக்கு. அண்ட் நடுவில் இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக அழுத்தினாலே அது ஒரு ஹோல் மாதிரி உள்ளே போயிடும். ஸோ தட் நம்ம இதில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஒரு பேனில் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் 2 பூண்டை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் ஒரு 4-5 பீஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹாட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக மொசரெல்லா சீஸை இந்த மாதிரி மேலே கிரேட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பப்ஸ் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சீஸை கிரேட் பண்ணி விட்டுருங்க. இதை வேணும்னா லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகும். அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம அந்த க்ரீமி மஷ்ரூம் சூப் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இந்த சைஸ் அளவுக்கு மஷ்ரூமை ஒரு 3-4 பீஸை நான் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் சேர்த்து குக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது வெஜிடபிள் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலேருந்து 2 கரண்டி அளவுக்கு எடுத்து நான் ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுடைய க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்ததை இந்த பேனில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய க்ரீமி மஷ்ரூம் சூப் சூப்பராக ரெடி ஆகிடும். வேணும்னா நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் வாலவான் அண்ட் க்ரீமி மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்தது ரெண்டுமே. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிலாம் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சக்கர சாதமும் வடகரியும்.